தற்போது ஒரு அண்மை செய்தி. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்து வழக்கு தொடங்கப்பட்டிருந்தது. அதற்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க அனுமதி மறுத்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வேதாந்தா நிறுவனம் தாக்கல் செய்த வழக்கில் தமிழக அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் பதிலளிக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். சுந்தரம், விவரம். நிச்சயமாக ஸ்ரீதர். அதாவது தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த போராட்டத்தில் நடந்த துப்பாக்கிச்சூட்டில் 13 பேர் கொல்லப்பட்டனர். இதையடுத்து நீர், நிலம், காற்று மாசு ஏற்படுவதாக கூறி தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மூட கடந்த 2018ஆம் ஆண்டு தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தை உறுதி செய்துள்ளன. இந்த நிலையில்தான் ஸ்டெர்லைட் ஆலையில் பசுமை தாமிர உற்பத்தி தொழிற்சாலை அமைக்க கோரி தமிழக அரசுக்கு வேதாந்தா நிறுவனம் கடந்த ஜனவரி 9ஆம் தேதி ஒரு விண்ணப்பித்திருந்தது. பசுமை தாமிரம் குறித்த பல்வேறு ஆய்வு அறிக்கைகளை இணைத்து அளிக்கப்பட்ட இந்த விண்ணப்பத்தை நிராகரித்து கடந்த ஜனவரி 27ஆம் தேதி தமிழக அரசு ஒரு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்து நீதிமன்ற கண்காணிப்பில் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய சுற்றுச்சூழல் துறை, மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய சுங்கத்துறை அதிகாரிகள், நிபுணர்கள் அடங்கிய பன்னோக்கு நிபுணர் குழு அமைத்து பசுமை தாமிரம் உற்பத்தி ஆலை அமைப்பது குறித்து விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை அளிக்க உத்தரவிட கோரி வேதாந்த நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தது. இந்த வழக்கில் பன்னோக்கு நிபுணர் குழு அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைப்பது தொடர்பாக அரசுக்கு உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அடங்கிய அமர்வானது வேதாந்தா நிறுவனம் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் விண்ணப்பத்தின் அடிப்படையில் ஆலை ஆய்வு செய்யவும், வேதாந்தா நிறுவனத்துக்கு தகவல் தெரிவிக்காததும், விண்ணப்பத்தை நிராகரிக்கும் முன் விளக்கமளிக்க அவகாசம் வழங்காததும் விதிகளுக்கு முரணானது என்று வாதிட்டார். மேலும் பசுமை தாமிர உற்பத்தி ஆலை அமைப்பது குறித்து மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம், மத்திய சுற்றுச்சூழல் துறை, கனிம வளத்துறை நிபுணர்கள் அடங்கிய குழுவை அமைத்து ஆய்வு செய்து உத்தரவிட வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருந்தார். தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஏற்கனவே மூடப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலையை புதுப்பிக்கும் வகையில் இத்திட்டத்தை முன்வைத்துள்ளதாகவும், அந்த இடம் மாசடைந்துள்ளதாகவும், புதிய முந்தையில் பழைய கல் என்பது போல இத்திட்டத்தை வேதாந்தா முன்வைத்துள்ளது என்றும் தமிழக அரசு தரப்பில் வாதிக்கப்பட்டது. இதையடுத்து விதிகளின்படி விளக்கமளிக்க அவகாசம் வழங்கவில்லை என வேதாந்தா தரப்பில் கூறுவதால் தொழில்நுட்ப அம்சங்கள் குறித்து விளக்கமளிக்க அவகாசம் வழங்கலாமே என நீதிபதிகள் தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி வைத்தனர். இது சம்பந்தமாக அரசின் கருத்தை அறிந்துதான் பதிலளிக்க முடியும் என தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதையடுத்து வேதாந்தா மனுவுக்கு பதிலளிக்கும் அந்த பதில் மனு தாக்கல் செய்யும்படியும் தமிழக அரசுக்கும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் பசுமை தாமிர ஆலை அமைப்பது தொடர்பாக மத்திய சுற்றுச்சூழல் துறை, கனிம வளத்துறை மற்றும் மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய நிபுணர் குழுவை அமைப்பது குறித்தும் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டிருந்தனர். விவரங்களுக்கு நன்றி சுந்தரம்.